இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சாந்தகுமாரிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க எனக்கு. அவங்க வள்ளியூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. 2 பிள்ளைகளுக்குமே திருமணம் ஆகலை. நான் இந்த டிவியில் ஜாய் டிவியில் அம்மாவை பார்ப்பேன். பார்த்து அந்த ப்ரோக்ராமில் நானும் கலந்துக்கிடுவேன், ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் இவங்களை நேரிலே பார்க்கணும். மதுரையில் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. எப்படியாவது இவங்க ஜெபம் நடக்கிற இடத்துக்கு நம்மளும் போய் இந்த 2 பிள்ளை திருமணத்துக்காக ஒரு சின்ன காணிக்கையை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரணும்னு போனேன். அம்மா ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, உபவாசம். போய் அந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். என் 2 பிள்ளைகளுக்கும் அந்த வருஷமே 2023 கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆளுக்கு அழகான பையங்க இருக்காங்க. ஆம்பளை பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் 2 பிள்ளைகளுக்கும் ஆம்பளை பிள்ளை கர்த்தர் கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதென்று சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்தை உங்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா. பார்க்குற ஊழியத்துக்கு உதவி செய்கிற ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ரகதி கபவா நேயர் ஃபோன் அடித்து சொல்லுவாங்க, ஜாய் டிவியில் உங்களை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம், பார்க்கும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க என்று உங்களை பணிவாக கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்க. ஒரு தாயார், வயசான தாயார், 84 வயசு, ராணிப்பேட்டைன்னு நினைக்கிறேன், சொல்லுவாங்க. அப்பப்போ ஃபோன் போட்டு என்னை உற்சாகப்படுத்துவாங்க. அம்மா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேம்மா, எனக்கு நடக்க முடியலம்மா, யாரும் எனக்கு உதவி இல்லைம்மா, பசங்க ஏடிஎம் கார்டை கூட பிடிக்கிட்டு போயிட்டாங்கம்மா, ரொம்ப நான் கஷ்டப்படுறேம்மா, உங்கள் ஊழியத்தை தாங்கன்னு வாங்கிக்கிறேம்மா, ஆனால் அது எனக்கு செய்ய முடியலம்மா, ஆனால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேம்மா, இரவும் பகலும் டிவியில் வர்ற எல்லா ஊழியர்களுக்கும் ஜெபிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜபந்தான் எங்களுக்கு முதுகெலும்பாக இருக்கிறது. அதோட நீங்கள் அனுப்பு காணிக்க இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்ய வைக்குது. ஏன்னா மீடியா ஊழியத்துக்கு பணம் இல்லாமல் செய்ய முடியாது. அல்லேலூயா. 2 வீட்டில் கூட்டம் நடத்துமா, பையன் நடந்து போய் நடத்திட்டு வந்துடலாம். காசு வேண்டியதில்லை, ஒரு டீ தண்ணி கூட நமக்கு வேண்டியதில்லை. ஏன்னா இலவசமாய் பெற்றீங்க, இலவசமாய் கொடுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு தேவனால் எல்லாம் கூட பத்திரிகைக்கு ஆண்டவர் பேசினார். பாருங்கள், 15 ஆண்டாக நடக்குது. யார் உலகத்தலாவது ஆண்டவர் பேசுவார், இந்த ஊழியத்துக்கு பணம் கொடு அப்படின்னு. அவங்க அனுப்புவாங்க தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை. அதை வச்சு தான் இதுவரையும் நடக்குது. ஆண்டவர் சொன்னார், நீ பின்னால் அட்டையில் காணிக்க போடக்கூடாதுன்ட்டார். வருஷ சந்தா நாங்கள் போடவே செய்யலை. ஆண்டவர் இதுவரை நடத்துகிறாரு, இன்னமும் நடத்துவார், இந்த மாதமும் நடத்துவார். இந்த மாதம் முடிய நடத்தினவர் அடுத்த மாதமும் நடத்துவார், எப்போது நடத்துவார். ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்தது அவர் அந்நாள் வரை காத்துக்குள்ள வல்லவராக இருக்கிறார். எதுக்கும் நீங்கள் தயவு செஞ்சு கவலையை விட்டுருங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுங்க. உங்களை யார் விசாரிக்கலேன்னு கவலைப்படாதீங்க. கணவன் விசாரிக்கலையே, மனைவி விசாரிக்கலையே, பிள்ளையை விசாரிக்கலையே, கூட பிறந்தவங்க விசாரிக்கிறீங்களே, பாஸ்ட் விசாரிக்கலையே, அந்த விசுவாசி விசாரிக்கலையே அப்படிலாம் நினைக்காதீங்க. இது நம்மை விசாரிக்கிறவர், நம்ம இருதயத்தை பார்க்குற தேவன் ஒருவர், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம் நாவில் சொல் பெறவாதுக்கு முந்தையே என்ன பேச போகிறோன்னு அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நான் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் இப்படி பேசுவேன்னு நினைக்கவே செய்யலை, நான் பாட்டுக்கு பேசிட்டேன் அப்படிம்பாங்க. மனதார நான் பேசலை அப்படிம்பாங்க. அப்புறம் சாரி கேட்போம். இதுதான் நம்முடைய மனிதனுடைய இயல்பு. ஏன்னா மிகுதியான சொற்களினால் பாவம் இல்லாமல் போகாது. எனக்கு ஒரு சௌரி சரியும் ஓயாமல் உவாசி ஜபிக்கிறீங்க. ஆனால் பேச்சு பார்த்திங்கன்னா அந்த பேச்சு, நான் சொன்னேன் மிகுதியான சொற்களினால் பாவம் நீ செய்கிறியம்மா அப்படின்னு சத்தம் போடுவேன். ஆண்டோட்ட பேசும்போது மனுஷட்ட உனக்கு அதிக பேச்சு என்ன, உடனே மற்றவங்களை அது குறை சொல்ல ஆரம்பிக்கும். அவங்க தான் இப்படி பேசிகிட்டே இருக்காங்க, இவங்க தான் நீ என்ன செய்ய. நான் தென்கொரியாவில் கேள்விப்பட்டேன் முன்பு, ஒரு 30 வருஷம் முந்தைய ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். அங்கே போனவங்க சொன்னாங்க, அங்கெல்லாம் உபவாச ஜோம்னா வீட்டில் கூட யாரோடையும் பேச மாட்டாங்களாம். எதுவும் தேவைன்னா எழுதி மட்டும் பேப்பரை வச்சுருவாங்களாம். வீட்டில் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ. ஏன்னா வாய் தேவனோடு பேசும்போது மற்றவங்க கூட அனாவசியமாக பேசக்கூடாது. எனர்ஜி இல்லாமல் போயிடும், நமக்கு பசிச்சிடும். உபவாசம் போடும்போது அவரைத்தான் நோக்கி பார்க்கணும். கூடி ஜெபம் பண்ணாலும் சரி, தனி ஜெபம் பண்ணாலும் சரி, பேச பேச பலக்குறைவுன்னு சொல்லுவாங்க. புற ஜாதி கேள்விப்பட்டிருக்கோம். உலக வழக்காது.
அதனால் நீங்களானோ ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ நேரம் அமர்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆனந்தம் உண்டாகும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஜெபத்துக்கு பதில் வரும். சில வேளை ஆண்டவர் தாமதிக்கலாம், அது எதுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் தாமதித்தா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். அதான் உண்மை. இதை விட பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறாரு இல்லையா? ஆகவே சில காரியங்கள் ஆண்டவர் சீக்கிரமாக குயிக்காக பதில் தந்துடுவார். சில காரியங்களில் கொஞ்சம் லேட் பண்ணுவார். என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைம்பார். அதான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம யோவானில் பார்க்குறோம், மறு வசனமே அப்படி நேரம் வந்துருச்சு இல்லையா? இல்லை எல்லாத்தையும் அது காலத்தில் நேர்த்தியாக செய்வார். ஒருவேளை பிள்ளைகள் கல்யாணம் ஆகலை, வயசாகிட்டே போல் நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே வாருங்க, வரன்னு தேடிக்கிட்டே வாங்க. நம்ம செய்கிறத செய்யணும். நம்ம 50, ஆண்டவர் 50, அதுதான் உண்மை. சரி, தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருடைய இருதயமும் திறக்கப்படுவதாக. பேதுரு, ஆண்டவரே தகப்பனே, ரகா டீகம் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே, அந்த அனுபவம் அந்த டிவி மூலம் ஒருவருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. ரீகா தீகாலவ பவுல் பிரசங்கத்தை கேட்டு லீதியா உள்ளத்தை திறந்திரே, அதே கூட திறப்பீராக கத்த திறப்பீராக. ஓ ரக தீகலபர பொஷே, குறைவெல்லாம் நிறைவாவதாக. அல்லேலூயா. ரீகா தீகாலபர பொஷே. அல்லேலூயா. அல்லேலூயா. என் முற்புதாக்களின் சாபம் போகணும்னு ஜெபிக்கிற அருமையான மகளே, மகனே, ஓ எப்படி நீ புறஜாதிக்குள்ளே சாபமாக இருந்தாயோ அப்படியே நீ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதே புறஜாதிக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்காக நன்றி. ஒரு வீட்டு சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் அவன் இந்த வருஷம் கட்டி தருவேங்கிறாரு. அவன் ஒரு இடம் வாங்கன்னு ஜெபிக்கிறேன், என்ன கிடைக்கல. ஒரு வாகனம் வாங்கன்னு ஜெபிக்கிறேன், என்ன கிடைக்கல. 4 வீலர் 2 வீலர் எல்லாத்தையும் நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் குமாரணி பிதா மகிமைப்படும்படி செய்வேன் என்று சொன்னவர் அதை தருகிறா. அல்லேலூயா. ராகா தீகா பாபா லீபரபோ, ஓ ரீகா தாகா பாபா லாபரபோ. இரவும் பகலும் என் பிள்ளை படிச்சிச்சு, எப்படியாவது இந்த நீட்டில் செலக்ட் ஆயிடணும், எப்படியாவது இந்த வேலைக்கு போயிடணும், எப்படியாவது நல்ல மார்க் கிடைச்சிருன்னு ஜெபிக்கிறீங்க. உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படி ஆக கடவுது. வீட்டில் உங்கள் இனத்தில் கற்பை விழுகாது, கற்பை விழுந்துக்கிட்டே இருக்குது. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 மாதம் 3 மாதம் 5 மாதம்னு. கர்த்தர் இனி கற்பை விழுவதில்லைன்னு சொல்லுகிறார், மலடி இருப்பதில்லைன்னு சொல்லுகிறார். இயேசு நாமத்தை பிதாவே. இதனால் விட தேவ செய்தி 1 தீமோத்தேயு 6:17, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். தலைப்பு நல்லா இருக்குல்ல? நம்ம அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாக தருவாராம், குறையா தர மாட்டாராம். சகல நன்மைகள்னா ஒரு பட்டியல் எழுதுங்க, என்னென்ன நன்மைகள் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. சகல நன்மைகளை அனுபவிப்பதற்கு, அதாவது நாம் அனுபவிப்பதற்கு என்ன வேணும் சொல்லுங்கள். முதல்ல என்னை கேட்டால் ஸ்பிரிச்சுவல் தான் வேணும். ஆண்டவர் அறிகிற அறிவில் நம்ம வளரணும், அதுதான் ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியில் இது இன்னும் அதிகமாக செபிக்கணும், இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடணும், தரிசனங்கள் பார்க்கணும், வெளிப்பாடுகள் பார்க்கணும், திரளான ஜனங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தணும். எனக்கெல்லாம் அதுதான் பாரம். அல்லேலூயா. அவர் எப்படி பிதாவின் சித்தம் செய்வதற்கா இயேசுவின் உள்ளம் துடித்ததோ, பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடந்தார். அவர் செய்கிறது எதுவோ அதை தான் ஏசப்பா செஞ்சார். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவசித்தம் இல்லையா? எல்லாரும் நல்லா இருப்பது தேவசித்தம். அல்லேலூயா. நம்மை மாறி பிறரை நேசிப்பது தேவசித்தம். அவங்க என்ன நேசிக்கலை அப்படி நம்ம நினைக்க தேவையில்லை, அது ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அவன் செய்த கிரியில் தந்த பலன் அவர் நிச்சயம் தருவார். நம்ம கர்த்தருக்கு உண்மை உத்தமாக இருக்கணும். கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவ குறித்துதான சாட்சி, அது தீர்க்கதரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எழுதுங்க, இந்த வசனத்தை போட்டு எழுதி வைங்க. 1 தீமோத்தேயு 6:17, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். என்னென்ன நன்மை நீங்கள் என்ன அனுபவிக்கலை? பிறந்த நாள் முதல் இந்த நாள் வர ஒரு வீடு இல்லையா, ஒரு வாகன வசதி இல்லையா, இல்லை பிள்ளை இல்லையா, இல்லை வயசாச்சு திருமணம் நடக்கலையா, சரியான வேலை இல்லையா, இல்லை தொழில் நன்றாக இல்லையா, இல்லை ஆண்டவரை தேட முடியலையா,
ஒரே தூக்கமாக வருதா, ஜெபிச்சா கொட்டாவியாக வருதா, பைபிள் வாசிக்க முடியலையா, சர்ச்சுக்கு ஒழுங்காக போக முடியலையா? இதெல்லாம் நீங்கள் எழுதி வைங்க. ஆண்டவரே, இந்த குறையெல்லாம் கிறிஸ்துவ சுமையில் நிச்சயம் நிறைவாகும். ஏன்னா சகல நன்மையிலே அணுவிக்க சம்பூரணமாய் கொடுக்குறவ. நான் ஒன்றுமே அணுவிக்கலை என் பிள்ளை அப்படின்னு அநேகர் சொல்லுவாங்க. ஒரு தாய் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அது அழுதாங்க. அதுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே அது அழுதாங்க, என் பிள்ளை இங்கே ஒன்றுமே அணுவிக்கல ஆண்டவரே, போகிற வீட்லையாவது நல்லா இருக்கணும் ஆண்டவரே, வேலை பார்த்துச்சுப்பா, நான் சாப்பாடு செஞ்சு போட்டேன் அந்த பொண்ணுக்கு, இதுதானே ஒரே அழுகுறாங்க. ஜெபத்தில் அப்படி அழுகுறாங்க. அதான் நான் யோசித்தேன், ஒன்றும் இந்த பிள்ளை அணுவிக்கலையோ, வேலைக்கு படித்த உடனே வேலைக்கு போயிடுச்சு, சாப்பாடு முதற்கொண்டு ஊட்டி விடுவேன், தலை முதற்கொண்டு சீ விடுவேன், இந்த பிள்ளை ஒன்றுமே அணுவிக்கலை, சாப்பிட கூட அதுக்கு நேரம் இருக்காது, அவ்வளோ உழைச்ச பிள்ளை இந்த வீட்டுக்கு, இப்போ கல்யாணம் பண்ணி போகுது அப்படின்னு அழுகுறாங்க. அங்கேயாவது போய் நல்லா இருக்கணுமே ஆண்டவரே அப்படின்னு அழுகுதாங்க. பார்த்தா இன்றைக்கி அந்த பிள்ளை கோடீஸ்வரியாக இருக்குது. அந்த தாயினுடைய கண்ணீர் எல்லா நன்மையும் கிடைக்கு. காரு, பங்களா, வீடு, ஊழியம், சர்ச்சு, அவங்க வீட்டுக்காரு நல்லா அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டே பாஸ்டாகவும் இருக்கார். சர்ச்சுக்கு 1000 பேர் வராங்க. 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ ஆனந்தம் பாருங்க. எல்லா நன்மையும் கிடச்சிருச்சு. அப்போ நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சில பேர் சொல்லுவாங்க அழுது ஆண்டவர்கிட்ட அழுது கண்ணும் பொத்து போச்சு. இவன் சொல்கிறார்ல, தாவீது சொல்லுவார், என் கண்ணு பொத்து போச்சுங்கிறார். எதிர்பார்த்து இருதயம் சோர்ந்து போச்சு அப்படின்னு சில பேர் சொல்லலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டது ஒன்று கூட விருதா போகாது. பிறகு நம்ம விட்டுருவோம், ஜெபத்தை விட்டுருவோம். கிடைக்கலனா ஆண்டவர் அதை கணக்கில் வச்சுருப்பார். என் பிள்ளை கேட்டுட்டு விட்டுருச்சு, நாங்கள் கொடுக்கலேன்னு அதுக்கு கொடுத்துடணும். அது நினையாத நேரத்தில் ஆண்டவர் தரணும்னு சொல்லி நம்ம நினைக்காத நேரத்தில் அந்த அற்புதம் நடக்கும். வேணாலும் எழுதி வச்சுங்க, ஆண்டவர் செய்வார். சொல்லி செய்யாதிருப்பதில்லை, வசனத்தோ நிறைவேற்றாதிருப்பதில்லை. நம்ம மட்டும் சோர்ந்து போகாமல் அவரை தொடர்ந்து பின்பற்றணும். சரி, எல்லா நன்மையும் அனுபவிக்க சில நிபந்தனைகள் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். ரோமர் 15:29 நான் சுவிசேஷத்தின் சம்பூரணத்தினால் ஆசீர்வதிக்கப்படுறேன்னு சொல்கிறாரு. சுவிசேஷத்தின் சம்பூரணம் பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விதத்தை, கர்த்தர் உங்களுக்கு செய்ததை சுவிசேஷமாக அறிவிங்க. மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், இயேசு பற்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார்னு யாக்கோவுக்கு சொல்லப்படும்னு வாசிக்கிறோம். என்னாமத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், 23 அதிகாரத்தில் யாக்கோவுக்கு என்ன செய்தார் என்று சொல்லப்படும். பாருங்க, யாக்கோவு யார்? ஆபிரகாமுடைய பேரன் இல்லையா? ஆமாம். அப்போ நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷத்தை சொல்லாவிட்டா எனக்கு ஐயோ. கஷ்டப்படுறவங்கள உங்களுக்கு கஷ்டம் அப்படி இருந்துட்டா கூட உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கா இல்லையா? சமாதானம் இருக்கா இல்லையா? செபத்தில் உங்களை தேத்திக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து, ஒரு நல்ல வாடகை வீட்டாவது கொடுத்து சுகமாக வச்சுருக்காரா இல்லையா? எத்தனை பேர் கட்டில் படுத்த படுக்கையாக கிடக்காங்க, எத்தனை பேருக்கு ஆகாரம் மூக்கு வழியாக போய்கிட்டு இருக்கு. ஆசிர்வதி பாருங்கள், தெரியும். அப்போ தான் நம்ம ஆண்டவரை துதிப்போம். நீங்கள் சுகமாக இருக்கிறத, ஆரோக்கியமாக இருக்கிறத, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத, உங்களுக்கு கொடுத்த அந்த நிம்மதியை, அந்த சமாதானத்தை சுவிசேஷமாக மற்றவங்களுக்கு அறிவிங்க. அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் எல்லா நன்மையும் சம்பூரணமாக கொடுப்பாரு. சில பேர் சொல்லுவாங்க, அது சொன்னால் யார் ஏற்றுக்கிறா? ஏற்றுறாங்களோ ஏற்றலையோ, பிரசங்கில் எழுதப்பட்டிருக்கு, தண்ணீரில் ஆகாரத்தை போடு, வெகு நாள் கழித்து அது பலனை காண்பாய். இப்போ என்னையெல்லாம் என் ஃப்ரெண்டு நான் படிக்கும்போதே சொன்னால், இயேசுதான் உண்மையான தெய்வம், அவரை ஏற்றுக்கணும். நான் அசைவே இல்லை. அவள் கல்யாணம் பண்ணி எங்கே இருக்கானே தெரியல, போயிட்டான். எங்கள் ஊரை விட்டு சென்னைக்கு போயிட்டான். ஆனால் அது ஆண்டுடைய நேரம் வந்தது. ஒரு நாள் ஆண்டவரை தேடும்படி எனக்கு கர்த்தர் இருதயத்தை கொடுத்தார். சில பிரச்சனைகள், மரண பிரச்சனை எங்கள் அம்மாவுக்கு வரும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன். என்னை நடத்துறதுக்கு யாரும் இல்லை. என்னை பிரிச்சுவல் நடத்துவதற்கு ஒரு பிச்சைக்காரமாக தான் நடத்துச்சு. ஏன்னா நான் பிச்சைக்காரமாக்கு வாரம் காணிக்க அந்த ஏழைக்கு உதவி செய்வேன். வழியில் உட்காந்துருக்குறவங்க அந்த மாட்டத்தானே நான் என் பிரச்சனையை சொல்கிறேன். அந்த அம்மா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் நடக்குது போங்கன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் நான் ப்ரேயரில் போனேன். ஆண்டவர் என்ன செஞ்சார்? மனக்கண்ணை திறந்து என்னோட பேசி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரியாக டிவிலெலாம் சுவிசேஷம் ஊழியம் செய்யும்படி, உலகத்துக்கு சுவிசேஷம் போகும்படி கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார். சுவிசேஷம் அறிவிக்கிறேன். அவருடைய சம்பூரணத்தை நிச்சயம் நான் பார்க்குறேன், இன்னமும் பார்ப்பேன், இன்னும் அதிகமாய் பார்க்க போகிறேன் சம்பூர்ணமாக ஆசீர்வாதத்தை. ஏன்னா ஆண்டவர் நிறைய வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதை செய்ய வரையும் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்பது எனக்கு நல்லா தெரியும். சரி, ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம அறிந்திருப்பது நல்லது.
சரி, சுவிசேஷம் அறிவிப்பதனால நமக்கு சம்பூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவதாக 1 கொரிந்தியர் 1:5 கூட அப்படி தான் சொல்லுது, நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். கொரிந்தியர் சபைக்கு பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றையும் நீங்கள் சம்பூர்ணமாக இருக்கும். அவர் நம்மளை மாதிரி புறஞ்சாதியிலிருந்து வந்தவங்க தான் அந்த கொரிந்தியர்கள். சரி, தீத்து 3:7 சொல்கிறது, பரிசுத்த ஆவி நம்மேல் சம்பூரணமாக பொழிந்தருள பண்ணுகிறான் இருக்கு. அப்போ ரெண்டாவதாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சம்பூரணமாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் எல்லா நன்மையிலையும் நம்ம அனுபவிக்க முடியும். சங்கீதம் 23 எழுதப்பட்டிருக்கிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனாலாம் நன்மைங்கிருவையும் தொடரும், நான் கர்த்தரை விட்டு நீடித்தனால் நிலைத்திருப்பேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தி ஒன்று ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். 23 சங்கீதம் எல்லாருக்கும் மனப்படமாக தெரியும். நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம தலையை உயர்த்த போகிறார். நம்ம சத்துருவை பாக்கில் நமக்கு சம்பூர்ண ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு பரிசுத்த ஆவி நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் பரிசுத்தாவில் நிரம்பிட்டே இருக்கணும். ரேகா ஷாபா அதிகா லாரா பாதர் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும். பரிசுத்த ஆவி கொடுக்குற சந்தோஷம், சமாதானம், சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கு அது எப்போதும் தேவை. பரிசுத்த ஆவி நிறைவு நம்மளை எல்லா நன்மையிலையும் அனுபவிக்க சம்பூர்ணமாய் கொடுக்கும். முதல்ல சுவிசேஷத்தை அறிவித்தா அதனால நமக்கு சம்பூர்ணமான சகல நன்மையை அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதில் விருத்தி அடையணும். நாளுக்கு நாள் கொஞ்ச நாள் பரிசுத்த ஆவியில் சில பேர் சொல்லுவாங்க, இப்போ எனக்கு அந்நிய பாஷை வர்றதில்லைம்பாங்க. ஏன்? ஆமாம், நான் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க. தேவ ஆவி இல்லாதவன் தேவனுடையவனே அல்ல. அடையில மனுஷாவி வேற, சாத்தானுடைய ஆவி வேற, கடவுளுடைய ஆவி வேற இல்லையா? எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். உன்மேலே என் ஆவியை ஊற்றி வாயில் வார்த்தை போடுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலெல்லாம் இருந்தாரோ அவங்களாம் அசாக்கிரதையான காரியங்களை செஞ்சாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் எல்லா நன்மையும் அனுபவிக்க சம்பூர்ணமாய் கொடுத்தார். அப்போ ரெண்டாவதாக பரிசுத்த ஆவியால் இன்னும் நாங்கள் வளரணும். ஒரு ஸ்டெப்லேயே நிற்கக்கூடாது. அடுத்து வரங்கள், வல்லமைகள், கனிகள். ஏன்னா பரிசுத்த ஆவியின் தான் வரங்களை பொழிந்தருளுகிறவர், கனி கொடுக்க வைக்கிறது அவர் தான். தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவரும் அவர் தான். அவரை தேவனை அறியணும்னா, இயேசுவை அறியணும்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அறிய முடியாது. அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணினேன், குப்பையும் தூசியமாக கருதுகிறேன் பவுல் சொல்கிறாரு, சவால் விடுறாரு. ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மை அடைவதற்கு ஆண்டோடைய ஆவி நமக்கு தேவை. அதில் நாளுக்கு நாள் வளரணும். அப்பொழுது நமக்கு சகல சம்பூர்ண ஆசீர்வாதம் அனுபவிப்பதற்கு கிடைக்கும். அதே சங்கீதக்காரர் இப்படி சொல்கிறாரு 23:3, என் ஜீவனுள்ளெல்லாம் நன்மைங்கிருவையும் தொடரும். பார்த்தீங்களா? அடுத்து மூணாவதாக 133 சங்கீதம் 1, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மை இன்பமானது. அது ஆரோன் சிரசு மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் தாடி அங்கிகளாது நிரம்பி வழியுது. அங்கே என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ண நன்மைகளையும் கட்டளையிடுவார். 133 சங்கீதம். ஒரு மனம், நமக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும், ஏக மனதுள்ளவர்களாக இருக்கணும். ஒருவர் சொன்னதை ஒருவர் கேட்கணும். எல்லா சொல்லுவாங்களா, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்து அதான் தெரியும்பாங்க இல்லையா? நம்ம பாக்கிட்டு மற்றவர்களை மேன்மையாக எண்ணணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்வார், எந்த அளவு அளக்கிறோமோ அந்தளவு நமக்கு அளக்கப்படும். மூணாவதாக ஒரு மனதை காத்துக்கிடணும். அப்போ தான் நம்ம செபம் கேட்கப்படும், சம்பூர்ண நன்மைகளை பெற முடியும். நீங்கள் பூமியிலே வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் 2 பேர் ஒரு மனப்பட்டிருந்தால் என் பிதாவினை உண்டாகும். நீங்கள் பாருங்கள், சர்ச்சு குரூப்பில் சண்டை, அந்த சிஸ்டர் வந்தாங்க இப்படி முகத்தை திருப்பிட்டு போவாங்க. எத்தனை பேர் அவ்வளோ நான் பார்த்துருக்கேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான்லாம் எல்லாரோடையும் சமாதானமாக இருந்துருவேன். அவங்க என்ன சொன்னாலும் அதை ஃபேர் பண்ணதில்லை. நான் ப்ரேயர் நடத்தின இடத்த திடீர்னு காலி பண்ண சொன்னாங்க. இப்போவே காலி பண்ணாங்க. அச்சோ ஆண்டவரே, இது என்ன இப்படி இருக்குது? 7 வருஷமாக ஒரு இடத்துல நடத்துகிறோம், பிற ஒரு 4 வருஷம் இன்னொரு இடத்துல நடத்துகிறோம். அவங்க இன்றைக்கே காலி பண்ணுங்க, நாங்கள் இன்னொரு அம்மாவாவது 2 நாளாக காலி பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. இது என்னடா வம்பா இருக்குது அப்படின்னு. நமக்குன்னு ஒரு இடம் இல்லாதனால இப்படி சொல்கிறாங்க, அப்படி திட்டுறாங்க என்னைய. போடி வாடி போய் காலி பண்ணிடு. என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியலை. அங்கே ப்ரேயர் டவரில் சமைச்சிட்டோமா, ஐயோ
தூரத்துலேருந்து வந்தாங்க, பிரேயருக்கு சாப்பாடு போடாமல் நம்ம போய் ஹோட்டலில் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லை. சரி சாப்பாடு செஞ்சு கொடுப்போமேன்னு தான் நாங்கள் உபவாசத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது வழக்கம். தூரத்துலேருந்து தான் வருவாங்க. சமைச்சிட்டோமா, சமைக்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க பொண்ணு வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால அது என்ன நம்ம வீட்டில் ஏன் சமைக்க விட்டீங்க, பிரேயர் தானே விட்டீங்க அப்படின்னு ஒரே சண்டை. உடனே இப்போயே காலி பண்ண அவங்களேன்னு. ஆனால் இன்றைக்கி நான் அழுதுட்டு வந்தேன். அப்படியே என் பொண்ணு கூட இருந்தா, ஏன் அழுகுறீங்க இப்படி நமக்குன்னு ஒரு இடம் இல்லாதனால தானே, ஆண்டவருக்குன்னு ஒரு பிரேயர் நடத்த ஒரு ஸ்தலம் இல்லையே, கூடி ஜெபிப்பதற்கு ஒரு ஸ்தலம் இல்லையே. இப்படி அடிமையை நானும் 75வது வருஷத்துலேருந்து மதுரையில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஏன் இவர் ஆபிரகாம் சொல்லுவார்ல, எனக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லைன்னு, அந்த லெவலில் தான் நான் சொல்லுவேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லையே அப்படி சொல்லுவது உண்டு. அந்த கீழவாசல் பகுதியில் ஒரு அடி கூட நிலம் இல்லையே மதுரையில். அங்கே தான் நானும் 75ல் இருந்து வாழ்கிறேன். இப்போ தான் எங்கள் பொண்ணு வீடு எங்கள் வண்டியூர் அவுட்ரெலாம் வாங்கினதுனால இப்போ அங்கே என்னைய வச்சுருக்காங்க, நீங்கள் உயிரில் வர இருந்துக்கங்கன்னு. சரி, கர்த்தர் நல்லவன். ஏன்னா இங்கே 3வதாக சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும். ஆனால் அவங்கள நான் கசக்கவே இல்லை. அவரை திருப்பி அவங்க கூப்பிட்டாங்க எனக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாரோடையும் சமாதானமாக இருங்கன்னு சொல்ல வரேன். அப்போ தான் நம்ம சம்பூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், சம்பூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு வரை அந்த இடம் சும்மா தான் கிடக்கு, சும்மா தான் கிடக்கு. யாரும் வரமாட்டாங்க. அழுதுட்டு வந்தேன். ஆண்டவர் சொல்ல, நீ அழுதுட்டில, ஊழியக்காரி அழுக வச்சுட்டாங்கல்ல. ஒரு தன்மையாகவே பேசலை. அவங்க வந்து ஆர்சி குடும்பம், ரசிக்கப்படலை. கொடுத்ததும் அவங்க தான் 7 வருஷம், விரட்டினதும் அவங்க தான். நாங்கள் பாரு அடுத்த ஆளுக்கு விட்டுருவோம், உங்களை விட 10 மடங்கு அதிகமாக விடுவோன்னா 1 மடங்கு வரல, யாரும் வரலை. என்ன அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருமித்து நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார், சம்பூர்ண நன்மைகளை தருவார். 3வதாக 4வதாக நம்ம ஒரு சபையில் நிலைத்திருக்கணும். சங்கீதம் 36:8 சபைக்குள்ளே பிரச்சனை வரலாம், அந்த சபை விட்டு அதுக்கு போகக்கூடாது, அதை போய் இருக்கக்கூடாது. மாம்சத்தினால சில ஒற்றுமை இருக்காது. ஆனால் அதுக்காக சபைக்கு காரணர் யார்? சபை சுய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. கர்த்தர் ஊழியர்களை காவலாக வச்சிருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் அதை நடத்துகிறார். ஊழியக்காரர்களை ஒரு தூதனை போகிற ஒரு காவலுக்கு வச்சிருக்கிறாரு. அவர்களுக்கு நம்ம அடங்கி தான் நடக்கணும். சரி, அவங்க மனசு கஷ்டப்படி பேசிட்டாலும் நம்ம அமைதியாக இயேசுவோ பேசாது இருந்தார் அப்படி இருக்கு நல்லது. ஏன்னா 36 சங்கீதம் 8 சொல்கிறது, உமது ஆணைத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுகிறோம். ஆலயத்தில் நாட்டப்படணும், ஒளியுமர கன்றாய் எப்போது இருப்போம். ஒரு சபையில் இருக்கணும். சில பேர் பாருங்கள், நான் இப்போ அங்கே போனேன், இப்போ அங்கே போகல, இப்போ அங்கே போனேன், அங்கே போகல, இப்படி ஒவ்வொரு சபையாக சுற்றிட்டு இருந்தா குறை கண்டுபிடிக்கக்கூடாது. நல்லா கேளுங்க, சபையின் சிரசு இயேசு தான். குறை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவமையை இழந்துட்டோம். இயேசு ஒருவதான் குறைவற்றவர். அவர் ஒருவதான் எல்லாருடைய இருதயங்களையும் பார்க்குறார். நம்மளை புரிஞ்சுக்கிடாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சபையை மட்டும் மாற்றாதீங்க, ஒரு சபையில் நிலைச்சிருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆலயத்தில் உண்டான ஆகாரத்தினால உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுவார். அதே போல் எரேமியா 31:25 சொல்லுகிறது, நான் விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புவேன். அப்போ நம்ம விடாய்த்து போகுதா நம்ம ஆத்துமா? வேதத்தை வாசிங்க, அப்பொழுது சம்பூர்ண ஆசீர்வாதம் பெறுவீங்க. ஏன்னா கொழுப்புள்ள உணவு உண்பது போல ஆத்துமா திருப்தி அடைகிறதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்ம ஆத்துமா சோர்ந்து போகும்போது பைபிளில் வாசிங்க. தொய்ந்து போய் இருக்குது, நிரப்புவார். அவர் அவருடைய மகிமையினால் ஆசீர்வாதங்களால் நன்மையினால் நிரப்புவார். ஆத்மாவே ஏன் நீ கலங்குற? சங்கீதம் 43:5 உங்களே பேசுங்க. தாவீது அப்படி தான் பேசுகிறார். நான் இப்போ அப்படி தான் செய்கிறது. ஏன் கலங்குற? கர்த்தர் தருவார். பொறுமையாரு, சங்கடப்படாத, வருத்தப்படாத. நீங்கள் உங்களே தேத்திக்குங்க. சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். வசனத்தை படிங்க. ஆண்டவரே என்னோட பேசுங்க. அந்த வசனத்தை இருதயத்தில் வைங்க. நீங்கள் வேத வசனம் நமக்கு சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்கும். கடைசியாக ஒன்றை பார்த்து சீக்கிரம் முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 11:5 நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவளாக்கப்பட்டிருக்கிறபடியான் இருக்கு. அப்போ உபதேசம், வசனம் கேட்குறீங்க, யூடியூப்பில் கேட்குறீங்க, நல்லதாக எடுத்துக்கங்க இல்லையா? நமக்கே தெரியும் கலப்பட நல்லா பரிசாய் பெற்றவங்க தெரியும், இது கலப்பட சத்தியமா இல்லை சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். நல்லா பணத்தை பிடித்து கொள்ளணும். வேத வசனத்தை போதிக்கிறாங்களா? உபதேசம் அப்படி உபதேசம் பண்ணியை போல இறங்கக்கூடியதாக இருக்கிறது.
சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற சத்தியத்தை நீங்கள் கேட்கணும். கேட்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சிலதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம், மற்ற ஊழியர்களும் அர்த்தம் நமக்கு அது விளங்கும். ஆகா இப்படி இருக்கா அப்படின்னு வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நல்ல உபதேசியாருக்கு சகல நன்மையில் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். உபதேசத்தை இருதயத்தில் வைக்கணும். இந்த செய்தியை, அதாவது உபதேசத்தை வாங்கிட்டு இந்த காதில் வைங்க அந்த காதில் விட்டுறக்கூடாது. போதகத்தை உன் போதகரின் சொல்ல தட்டாதேன்னு இருக்கு, போதகரை வேதனைப்படுத்தாதேன்னு இருக்கு. அவங்க செய்து இந்த கிரியைகளுக்கு தகுந்தப்பெல்லாம் ஆண்டவர் நிச்சயம் தருவார். நியாயாதிபதி ஆண்டவரை நம்ம காலவருமுந்தி நியாய தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. உபதேசத்தில் நிலைத்திருங்க. நான் ஆரம்பத்தில் 89 ஆவிக்குரிய சபைக்கு போகும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன உபதேசம் தெரியுமா? நீயோ கடன் வாங்க மாட்டேன். இதுதான் செய்தி. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இருந்து 12வது வசனம் நினைக்கிறேன், 12-13 14-15 நினைக்கிறேன். நீயும் கடன் வாங்க மாட்டாய். அந்த ஒரு வார்த்தையை ஒரு மணி நேரம் அந்த ஊழியர் அந்த பாஸ்டர் பேசினார். அது உள்ளத்தை தொட்டுருச்சு. அந்த உபதேசத்தில் இன்னைக்கு வரை நான் நிலைச்சிருக்கேன். நீங்கள் காசு கொடுத்தா இதை நான் செய்வேன், இல்லையா இல்லை. ஊழியமாக இருந்தாலும் குடும்ப காரியமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். சமீபத்தில் எங்கள் வீட்டுக்காருக்கு 5 வருஷம் முன்னாடி திடீர்னு மூளையில் இரத்த கசிவு வந்து இதாகி ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ என்கிட்ட காசே கிடையாது. ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். நான் பாட்டுக்கு எந்த ஆசிரியர் போகிறேன்னு தெரியல. கீழே வண்டி இறக்குனவர் விழுந்துட்டார். அப்படி அந்த வண்டியிலேயே அவள் பக்கத்துக்காரங்க எல்லோரும் ஓடியாந்தாங்க. எங்கேக்கா இவரை கூட்டிகிட்டு போக அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. நான் அப்போலோக்கு ஒரு நாள் கூட போனதில்லை. அப்போலோன்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க அதை கேட்டு அப்போலோ கொண்டு வந்துட்டாங்க. கையில் ரூபா இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கினாங்க. ஏதோ ஒரு 1000-2000 சார் தெரியல இருக்கிற எடுத்துகிட்டு போனேன். அங்கே முத நாளே பில்லு 30,000 வருது. ஒரே மருமே வந்தார். எனக்கு நிறைய பேர் டிவி பார்த்துட்டு ஃபோன் அடிப்பாங்க. அப்போ அடித்தாங்க. என்ன சவுண்டு ஒரு மாதிரியாக இருக்கே, எங்கே இருக்கீங்க? இல்லை நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன். என்ன ஆஸ்பத்திரி? யாருக்கு? எங்கள் வீட்டுக்காரு. அப்போ பாருங்கள், அதை கேள்விப்பட்டு உங்களுக்கு பணம் அப்போ தேவைப்படுமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சதை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு கடன் வாங்கலை. நான் சொல்லிட்டேன், இல்லைன்னா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட வேண்டவரே பாருங்கள். நீயும் கடன் வாங்க மாட்டேன். அந்த உபதேசத்தில் அப்படியே நிலைச்சிருந்தேன். ஆண்டவர் விட்டாரா? விடலை. அந்த ஆசிரியர் தேவை எத்தனையோ லட்சம் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் தேவையை சந்திச்சார். இதை நான் மறக்க முடியாது. ஊழியத்துக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. இதுவரையும் முழு நேர ஊழியத்துக்கு வந்து ஆண்டவர் அழைச்சி வந்து இதுவரை எங்கேயும் நான் கடன் வாங்கினதில்லை. அந்த உபதேசத்தை நிலைத்திருந்தேன். இன்னைக்கு மறிச்சாலும் நான் ஆண்டுகிட்ட போயிடுவேன். ஏன்னா கடன் இல்லை. கடன் வாங்கி வச்சிருந்தோம்னா அதை அடைக்காமல் பிசாசு விட மாட்டானா. ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, நீங்கள் என்ன செய்யுங்க? கடன் வாங்காதீங்க. உபதேசம் நிலைத்திருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுபடியே வேத வசனத்தை போதிக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அந்த வேத வசனத்தில் உறுதியாக இருங்க. நீங்கள் சம்பூர்ணமாக எல்லா விதத்திலையும் ஆசிரியக்கப்படுவீங்க. நன்மைகள் எல்லா நன்மையும் ஆண்டவர் தருவார். தலை தரிச்சோமனும் பரலோபிதாவை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியார் இறங்க முடியாது செபிக்கிறோம். ஓ ராக்கா தீகா பாபா லபரவ சகல நன்மையும் அனுபவிப்பதற்கு ஆண்டவரே முதலாவது சுவிசேஷத்தை நாங்கள் பெற்ற ரெண்டாவதாக ஆண்டவரே அப்பா தகப்பனே நாங்கள் துதிக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி வழியன்னு எப்போதும் ஆண்டவரே பரிசுத்தாவியை விட்டு விலகக்கூடாது. பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசக்கூடாது. லோயா ராக்கா தீகாலாபா. மூன்றாவதாக சகோதர சிநேகத்தில் நாங்கள் உறுதியாய் தடுத்திருக்கணும். சண்டை போடக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது. லோயா ரீகாதாக லாபரபோ. அப்பா நன்றி. நாலாவதாக ஆண்டவரே நாங்கள் ஒரு சபையில் நிலைத்திருக்கணும். சபை மாறி போய்கிட்டே இருக்கக்கூடாது. லோயா ராகா தீகா பாபா லீபாராபா ஷே. அடுத்த ஆண்டவரே உபதேசத்தை நாங்கள் நிலைத்திருக்கணும். ஆம்பேன் ஆண்டவரே. லோயா உண்மை அறியில நாங்கள் வளரணும் ஆண்டவரே. லோயா ரகா தீகபாலாபரபோ ஷே. ஓ ராகா தீகபி அந்தலபரபோ. ஆவியானவரே நன்றி. ரகா தீகபா. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் என்ன குறைவு இருக்கோ அதெல்லாம் நீங்கி சகல நன்மைகளை அனுபவிக்க சம்பூரணமாய் தருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப
தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.